இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். 14 மாநிலத்தில் டோட்டல் ஸ்வீப், மொத்தமாக அள்ளுகிறது பாஜ. இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் நிறுவனம் இணைந்து தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தியது. பிப்ரவரி 5 முதல் 23ஆம் தேதி வரை 543 லோக்சபா தொகுதிகளிலும் மக்கள் கருத்து கேட்கப்பட்டது. மொத்தம் 1,62,900 பேர் ஓட்டளித்தனர். பாஜவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 378 தொகுதிகளில் வெல்லும். மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என கணிப்பில் தெரியவந்துள்ளது. மம்தா தனித்து போட்டியிட்டால் இண்டி கூட்டணி 98 தொகுதிகளை கைப்பற்றும். மீதமுள்ள 67 தொகுதிகளை பிற கட்சிகள் சுயேட்சைகள் வெல்வார்கள் என கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. மாநிலம் வாரியாக லோக்சபா தேர்தல் கணிப்பு விவரம். குஜராத்தில் 26, ராஜஸ்தானில் 25, மத்திய பிரதேசத்தில் 26, அருணாச்சல பிரதேசத்தில் 2, ஹிமாச்சல பிரதேசத்தில் 4, ஹரியானாவில் 10, திரிபுராவில் 2, கோவாவில் 2, லடாக்கில் 1, புதுச்சேரியில் 1, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூவில் 2, சண்டிகரில் 1, உத்தராகண்டில் 5, டில்லியில் 7 என இங்குள்ள அனைத்து தொகுதிகளிலும் பாஜவே வெல்லும். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 39 தொகுதிகள். திமுக 20, அதிமுக 4, பாஜ 4, காங்கிரஸ் 6, பாமக 1, மற்றவை 4 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு உள்ளது. கேரளாவில் மொத்தம் 20 தொகுதிகள். காங்கிரஸ் 7, சிபிஐ மார்க்சிஸ்ட் 4, சிபிஐ 1, பாஜ 3, மற்றவை 5 தொகுதிகளில் வெல்லும். கர்நாடகாவில் மொத்தம் 28 தொகுதிகள். பாஜ 22, மஜத 2, காங்கிரஸ் 4 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் மொத்தம் 25 தொகுதிகள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 15, தெலுங்கு தேசம் 10 தொகுதிகளில் வெல்லும். பஞ்சாபில் மொத்தம் 13 தொகுதிகள். ஆம் ஆத்மி 6, காங்கிரஸ் 3, பாஜ 3, மற்றவை 1 தொகுதியில் வெற்றி பெறும். தெலங்கானாவில் மொத்தம் 17 தொகுதிகள். காங்கிரஸ் 9, பாஜ 5, பிஆர்எஸ் 2, ஏஐஎம்ஐஎம் 1 தொகுதியிலும் வெற்றி பெறும். மேற்கு வங்கத்தில் மொத்தம் 42 தொகுதிகள். திரிணாமுல் காங்கிரஸ் 21, பாஜ 20, காங்கிரஸ் 1 தொகுதியை வெல்ல வாய்ப்புள்ளது. தலைகீழாக மாறியிருக்கும் மேற்கு வங்கத்தின் நிலை. மேற்கு வங்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி வடக்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் நடந்த பாஜக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அவருக்கு காளி மாதா சிலை பரிசளிக்கப்பட்டது. নারী শক্তি বন্দন, নারী শক্তি সম্মান সমাবেশ। பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: மத்தியில் ஆளும் பாஜக அரசு பெண்கள் மீது மிகுந்த அக்கறையும் நம்பிக்கையும் வைத்துள்ளது. பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது. ஆனால் மேற்கு வங்கத்தில் நிலைமை தலைகீழாக உள்ளது. சந்தேஷ்காலியில் பெண்களுக்கு ஏற்பட்ட நிலைமையே அதற்கு சாட்சி. பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடும் ரவுடிகள் மீது நம்பிக்கை வைத்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கு வங்கத்தின் தாய்மார்களை, சகோதரிகளை நம்ப மறுக்கிறது. அவர்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. இந்த விவகாரத்தில் ஹைகோர்ட் முதல் சுப்ரீம் கோர்ட் வரை திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு குட்டு வைத்துள்ளது. இருந்தாலும் பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடும் கட்சி தலைவர்களை காப்பாற்றுவதிலேயே திரிணாமுல் தலைமை கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறது. மத்தியில் தேஜ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தில் இண்டி கூட்டணி தலைவர்கள் நடுங்குகின்றனர். அதனால் தனிநபர் தாக்குதலில் களமிறங்கியுள்ளனர். எனது குடும்பம் பற்றி விமர்சிக்கின்றனர். மோடிக்கு குடும்பமே கிடையாது என்கின்றனர். ஆம், நான் மிக இளம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறினேன். தோளில் ஜோல்னா பையுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சுற்றித் திரிந்தேன். என் பையில் 1 பைசா கூட இருந்ததில்லை. ஆனாலும் ஒரு நாள் கூட பட்டினியாக இருந்ததில்லை. நான் சென்ற இடங்களில் எல்லாம் ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு தாய், சகோதரி என்னை அன்புடனும் பாசத்துடனும் அரவணைத்தனர். என் பசிக்கு உணவளித்தனர். ஏழையிலும் ஏழை கூட எனக்கு உதவி இருக்கிறார். அதனால்தான் ஏழைகள், தாய்மார்கள், சகோதரிகள் மீது நான் மிகுந்த அக்கறை கொள்கிறேன். எனக்கு ஏழைகளின் வலி புரியும். தன்னந்தனியாக சுற்றித் திரிந்த என்னை அவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பாவித்தே உணவளித்தனர். அதனால்தான் நாட்டின் 140 கோடி மக்களும் என் குடும்ப உறுப்பினர்கள் என உரிமையுடன் சொல்கிறேன் என்றார். कुछ लोगों को लगता होगा कि किसी राजनेता ने मुझे गाली दी और इसलिए मैं
इन सबको मेरे परिवार कह रहा हूं, लेकिन मैं सच्चाई बताना चाहता हूं। मैं बहुत छोटी आयु में घर छोड़ करके एक झोला लेकर के चल पड़ा था। परिव्राजक की तरह देश के कोने कोने में भटक रहा था, कुछ खोज रहा था। मेरे जेब में कभी एक पैसा नहीं रहता था, एक पैसा नहीं रहता था। लेकिन आपको जान करके और देशवासियों को जान करके गर्व होगा, मेरा देश कैसा है, मेरे देश की माताएं बहनें कैसी है, मेरे देश का हर परिवार कैसा है। जेब में एक पैसा नहीं होता था, न भाषा जानता था, कंधे पर एक झोला लटकता था और मैं देखता था कोई न कोई परिवार, कोई न मां बाप, कोई बहन, पता नहीं क्या कारण वो मुझे पूछ लेते थे कि भाई बेटे कुछ खाना वाना खाए हो कि नहीं खाए हो। உதயநிதியின் சனாதன பேச்சு தவறுதான். ஆனால் சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி சனாதன ஒழிப்பு பற்றி பேசியது பெரும் சர்ச்சையானது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அவருக்கு எதிராக பலர் வழக்கு தொடர்ந்தனர். உதயநிதி பேசிய மாநாட்டில் இந்த அறநிலை அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பி ஆர் ராசாவும் பங்கேற்றிருந்தனர். இவர்கள் எந்த தகுதி அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார்கள் என்று விளக்கம் அளிக்க உத்தரவிடக் கோரி இந்து முன்னணி சார்பில் ஹைகோர்ட்டில் கோ வாரண்டோ வழக்கு தொடரப்பட்டது. இதை நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்து வந்தார். அமைச்சர் உதயநிதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வாதாடினார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 மத நம்பிக்கையை மட்டும் பாதுகாக்கவில்லை, நாத்திக கொள்கைகளையும் பாதுகாக்கிறது. நாத்திகத்தை ஏன் ஏற்கிறோம் என்பது குறித்து கருத்து தெரிவிக்கவும் உரிமை வழங்குகிறது. பேச்சுரிமை என்பது ஒருவரின் இயற்கையான அடிப்படையான மனித உரிமை. அதை பாதுகாக்க வேண்டும். தேவையில்லாமல் வழக்கை தொடர்ந்து ஹைகோர்ட்டின் நேரத்தை வீணடித்தது மட்டுமல்லாமல் அமைச்சரையும் பதில் மனு தாக்கல் செய்ய வைத்துள்ளனர். சனாதனத்துக்கு எதிராக பேசியதாக வழக்கு தொடர முடியாது. இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். இந்து முன்னணி சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் ராஜகோபால், திமுக தலைவர்கள் தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுகின்றனர். சனாதனம் என்றால் மக்களை பிளவுபடுத்துவது என்று எங்கும் ஆதாரங்கள் இல்லை எனவும் வாதாடினார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து நவம்பர் 23 வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி அனிதா சுமந்த் இன்று தீர்ப்பளித்தார். சனாதனம் பற்றி அமைச்சர் உதயநிதி பேசியது தவறு. அமைச்சர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். அதே சமயம் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, எம்பி ஆர் ராசா ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய அவசியமில்லை. மனுதாரர் கோரிக்கைகள் மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. அவர்களின் பேச்சுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அந்த வழக்குகளில் தண்டிக்கப்படவில்லை. அதனால் எதன் அடிப்படையில் அமைச்சர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என கேள்வி எழுப்ப முடியாது என சொல்லி வழக்கை முடித்து வைத்தார். நீங்கள் நலமா, மக்கள் நலமாக இல்லை. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பயனாளிகளிடம் கேட்டறியும் நீங்கள் நலமா திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பயனாளிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறமா? நல்ல உதவி பண்றீங்க சார், நல்லா இருக்கீங்க சார். சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பையன். ரொம்ப நல்லாவே இருக்கு. வீட்டுல இருந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து கட்டித்தாருன்னு சொல்றாங்க. அது வேண்டாம், எங்க ஸ்கூல்லயும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, அங்கேயே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார் இந்த திட்டம் வந்ததுனால. தோழி திட்டத்துல பயன் இருக்காமா? சேஃபா ஃபீல் பண்றேன். மென்டல் வெல்பீயிங் வார்டனிங் மட்டும் இல்ல சார், ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்கு சார். நீங்க பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுயா. ஸ்டாலின் பேசும்போது தமிழக மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். அரசு திட்டங்களின் பலன் மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்காகவே இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். நீங்கள் நலமா திட்டம் தொடங்கிய ஸ்டாலினுக்கு மக்கள் நலமாக இல்லை என்று பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீங்கள் நலமா என கேட்கும் முதல்வரே, நலத்திட்டங்கள் நின்று போச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு, சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் உயர்ந்தாச்சு, விலைவாசி விண்ணை தொட்டாச்சு.
எல்லா இடங்களிலும் போதைப்பொருள் புழக்கம் என்ற நிலைக்கு தமிழகம் ஆளாச்சு. வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட உங்கள் ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என பழனிசாமி விமர்சித்துள்ளார். மீண்டும் சுப்ரீம் கோர்ட் செல்லும் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தது. ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படவே சில வாரங்களுக்கு முன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரது தம்பி அசோக் தலைமறைவாக இருப்பதால் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறை முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. 9 மாதங்களாக ஜாமீன் கிடைக்காததால் புழல் சிறையில் இருக்கிறார். அவரது நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி விசாரித்தார். செந்தில் பாலாஜி 9 மாதங்களாக சிறையில் இருப்பதால் வழக்கை 3 மாதத்தில் நடத்தி முடிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று வழக்கு விசாரணையை மார்ச் 11க்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்தார். அவரது நீதிமன்ற காவலையும் 24வது முறை நீட்டித்து உத்தரவிட்டார். லோக்சபா தேர்தல் கூட்டணி முடிவை அறிவித்தார் சரத்குமார். லோக்சபா தேர்தல் தேதி இன்னும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன. சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி 2021 சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. லோக்சபா தேர்தலில் யாருடன் கூட்டணி சேருவது என்ற குழப்பத்தில் இருந்தார் சரத்குமார். கும்பகோணத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் பாஜகவுடன் இணைந்து லோக்சபா தேர்தலை சந்திக்கப் போவதாக சரத்குமார் அறிவித்துள்ளார். பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பிப்ரவரி 28இல் என்னை சந்தித்து லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உடன்பாடு ஏற்பட்டதால் நேற்று மத்திய அமைச்சர் எல் முருகன், தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மூவரும் குழுவாக சந்தித்து கூட்டணி குறித்து மீண்டும் பேசினர். 2ஆம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிந்தது. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு, மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஏற்கனவே எனக்கு வழங்கியிருக்கின்றனர். நான் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்திருப்பதால் நாடு வளம் பெற, ஒற்றுமை உணர்வு ஓங்கிட, மீண்டும் நல்லாட்சி அமைந்திட 3வது முறையாக மோடி பிரதமராக பாஜகவுடன் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளேன். மற்ற விவரங்களை இன்னும் 1 வார காலத்திற்குள் தெரிவிக்கிறேன் எனவும் சரத்குமார் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 8ஆம் தேதி முழு அடைப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கட்சிகள், சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இது புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருப்பதாக அதிமுக சாடியுள்ளது. 9 வயது நிரம்பிய ஆர்த்தி என்ற சிறுமியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா போதை ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்து துடிக்க துடிக்க கொலை செய்து வாய்க்காலில் வீசி இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியதையும், புதுச்சேரி மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட பிரவுன் சுகர், ஹான்ஸ், கஞ்சா ஆயில், போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதால் புதுச்சேரி மாநிலத்தின் இளைஞர்கள் வாழ்க்கை நிகழ்காலத்தில் சீரழிக்கப்படுவதை மனதில் கொண்டு கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சித் தமிழர், மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி புதுச்சேரியில் நடைபெறும் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து எதிர்வரும் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அதிமுக சார்பில் முழு கதவடைப்பு பந்த் போராட்டம் நடத்தப்படும். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தாத இந்த அரசை கண்டித்தும், எதிர்கால
மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் அதிமுக சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த பந்த் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டேன். புதுச்சேரி சிறுமி கொலை நெஞ்சை பதற வைக்கிறது. புதுச்சேரியில் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டு சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. பெற்ற மகளை இழந்து பெரும் துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிறுமியை மிருகத்தனமாக ஈவி இரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் என விஜய் தெரிவித்துள்ளார். ரோட்ல நிக்க வச்சு சுடுங்க சார். ஆர்த்திக்கு நீதி கேட்டு ஆவேசம். புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமி ஆர்த்தி கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஒன்று திரண்டு கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போலீசார் கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீஸ் பிடியிலிருந்து விலகிய இளைஞர்கள் கடலில் இறங்கி நீதி கேட்டு முழக்கம் எழுப்பினர். எங்க ஊர்லயே, எங்க தெருவிலே, எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு சின்ன சிறுமிக்கு இந்த நடந்த கொடூரமான இந்த கொலை வேற எந்த மாநிலத்திலையும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இது காவல்துறை தடுக்கிறாங்க, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, அந்த குற்றவாளிகள் பொதுமக்கள் முன்னிலையில் தண்டனை வழங்கணும். அதுவும் பொதுமக்கள் தான் வழங்கணுமே தவிர வேற யாரும் வழங்கக்கூடாதுன்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு பக்கத்து தெருவிலையோ இல்லை பக்கத்து ஊர்லயோ நடக்காதுன்ற என்ன கேரண்டி இருக்குது? எந்தவித ஒரு ஆட்சியாளர்களும் இது வரைக்கும் இது நடந்தது குற்றம், இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், இது நாளைக்கு நடக்காதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. யாரும் சொல்ல முன்வரவும் இல்லை. 24 மணி நேரம் ஆக போகுது அந்த குழந்தைய எடுத்து. இது வரைக்கும் யாரும் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய தப்பு. நாங்கள் எதுக்கும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, போனஸ் வேணும், எங்களுக்கு வீடு வேணும்னு நாங்கள் போராட்டம் பண்ண நாங்கள் நிற்கல. அந்த குழந்தைக்கு நீதி வேணும்னு கேட்கறதுக்காக தான் இங்கே நிற்கிறோம். அந்த வீட்டுக்கு நீதி தேவையில்ல, அந்த வீட்டுக்கு நீதி தேவையில்ல, இந்த நாட்டுக்கே இந்த குற்ற செயல் ஒரு நீதி தேவைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே போராடின்னு இருக்கிறோம். தயவு செய்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க, எங்களை தடுக்காதீங்க. நாங்கள் நியாயமான கோரிக்கை முன் வச்சு தான் இங்கே நிற்கிறோமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதேபோல் புதுச்சேரி சட்டசபை முன் பெண்கள் ஆர்த்தி கொலைக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போலீஸ் தடியடி நடத்தியும் நியாயம் கேட்டு நின்ற மக்கள். சிறுமி படுகொலையை கண்டித்தும் கஞ்சா புழக்கமே குற்ற செயல்களுக்கு காரணம், அதை ஒழிக்க வலியுறுத்தியும் மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே மாணவர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதித்ததால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் கலைய மறுத்து போராட்டத்தை தொடர்ந்ததால் போலீசார் தடியடி நடத்தினர். பலர் சிதறியோடிய நிலையில் ஒரு சிலர் அடி வாங்கியும் கலைய மறுத்தும் போலீசுடன் வாக்குவாதம் செய்ததால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது.